ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாகாயிண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் விழிஞம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்டேலுடன் இருநாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 500 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ். கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிட்டி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன். சன்னல் பை மேக்கிங் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கு மிக்க நன்றி. ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயின்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயின்டே ஹிச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெயின் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு ஞானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதி பூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜம்ஷெட்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30க்கு தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் ஆலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிகள் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயின்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.